அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலை எழுந்த உடனே கடைக்கு போய்ட்டு வாழைப்பழம் முட்டையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து தோசை சுட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நன்மை இஜாஸ் தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் ஊருக்கு கிளம்பிட்டான். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய சாப்பாடு செய்ய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து காய்கறிலாம் வெட்டி முடிச்சுட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம சிக்கன், சாம்பார், அப்புறம் ரைஸ் இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த டிஷ்ஷஸோட ரெசிபிலாம் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரெசிபின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்து வெளியே போகலான்னு போனால் சரி மழையில் மாட்டிக்கணும். சரி ஓரமாக நிற்போன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு நனைஞ்சிக்கிட்டே வந்துட்டு சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். நம்ம டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு சொக்லியில் இருக்க எம்ஆர்ஏக்கு வந்தோம். எனக்கு இங்கே டீ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம டீ குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ரோஹித் ஃப்ரம் குமாம்பட்டி, அவர் கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்களே பார்க்குறீங்களா பாருங்கள். அப்புறம் கிளம்பிட்டோம் திரும்ப வீட்டுக்கு. கிளம்பலான்னு பார்த்தா நம்ம 7ஆம் நம்பர் தோனி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான்னு பார்த்தேன். சாவி ஒருத்தவன் அங்கேயே விட்டு வந்துட்டான். அப்புறமா பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பிகாஸ் நாங்கள் ஒரு நரி கூட்டம். சப்ஸ்கிரைப் கைஸ்.